எல்லாரும் மாற்ற வேணும் தானே நாங்க ஓட்டு போட்டோம். அவர் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அட்டென்ட் பண்றதுல மட்டும்தான் இருக்காரே தவிர இங்க வந்து பாத்தாரா? இங்க வந்து பாத்தாராங்க? அவர் எத்தனை நாள் ஃபங்க்ஷன் போறாரு நான் சொல்லட்டுமா? போயினே தான் இருக்கிறாரு ஃபங்க்ஷனுக்கு. இங்க வந்து பாத்தாரா? யாருங்க கேட்கணும்? யாருங்க கேட்கணும்? வந்து நடுராத்திரில நாங்க அண்டக்காவடிங்க நாங்க டெய்லி வந்து இது பண்ணிட்டு இருக்கணுமா? 25 நாள்ல சார் ஒரு நாளைக்கு 7 வாட்டி 10 வாட்டி 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கரண்ட் போகுது. அப்படி இல்லையா நடுவுல ½ அன் அவர் தான். 4 மணிக்கு போச்சு, 5 மணிக்கு போச்சு, 7 மணிக்கு போச்சு, நடுவுல ½ அன் அவர் கொடுத்தாங்க. மறுபடியும் 9:15 போயிடுச்சு, இன்னமும் கரண்ட் வரல. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போனா இதை பகல்ல போனா கூட பரவாயில்ல. நைட்டு 7 மணிக்கு போனா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், பசங்க தூங்கணும், அவங்களுக்கு சாப்பாடு செய்யணும், எல்லா வேலையும் நாங்க செய்யறதுக்கு ½ அன் அவர் போதுமா? நடுவுல கொடுக்க ½ அன் அவர் கொடுத்தா போதுங்களா? ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. போன் பண்ணா கால் அட்டன் பண்றது கிடையாது. இங்க வந்து பார்த்தா யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க, போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. எத்தனை நாள் சார் போன் பண்ண? போன் ரிங்கே போக மாட்டேங்குது. எத்தனை நாள்? ஒரு நாள் 2 நாள் பாக்கலாம். கேட்டா எத்தனை நாள் இந்த போராட்டம் இது கண்டினியூ ஆனா மறுபடியும் இந்த போராட்டம் நடந்துட்டே தான் இருக்கும். அம்பத்தூர் பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்த்தோம். தொடர்ந்து ஆவடியிலும் நேற்று இரவு மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதி மக்களும் சாலை மறியல், மின்வாரிய அலுவலகம் முற்றுகை போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.